டாக்டர் ஜோஷி லண்டன்ல வந்து ரேடியாலஜிஸ்ட் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர்றாரு. இங்க அவங்களுடைய மனைவி அவங்களும் டாக்டர் தான், டாக்டர் வியாஸ். இவங்கள கூட்டிட்டு தன்னுடைய 2 மகன்கள், ஒரு மகளை கூட்டிட்டு போய் லண்டன்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வருகிறார். இங்க வந்து எல்லாமே சுற்றுலாலாம் போறாங்க, இலங்கைக்கெல்லாம் போறாங்க, அவங்களுக்கு விருப்பமான காரியத்தெல்லாம் ஈடுபடுறாங்க, எல்லாரையும் போய் சந்திக்கிறாங்க. கடைசியாக வந்து பயணப்படுறாங்க. ஆனா பயணப்படுறதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறாங்க விமானத்துக்குள் உட்கார்ந்து கொண்டே. அதாவது 3 பேர் குழந்தைங்க, 3 குழந்தைங்க, இவங்க 2 பேரும் ரொம்ப சிரித்த முகத்தோடு. ஆனா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அவங்க வந்து கரிக்கட்டையாக மாறுறதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கனவுகள் கருகி போனதை போன்று நமக்கே உணர்வு வருகிறது. ஆக இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் திட்டமிடலாம், அதை செயல்படுத்துவதற்காக முயற்சி செய்யலாம். ஆனா இறுதி வடிவம் கொடுக்கக்கூடியது இறைவன் கையில தான் இருக்கிறது. ஆக இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் இந்த யதார்த்தமான வாழ்க்கையினுடைய உண்மை என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோமா?